வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லா ஆஃப் வைப்ரேஷன் அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன். ஏன் ரெண்டும் சேர்த்து பார்க்குறோம்னா, ரெண்டுமே இன்டர்லிங்க்டு. ஓகே, பார்ப்போம். தி லா ஆஃப் வைப்ரேஷன் இஸ் தி ஃபவுண்டேஷனல் கான்செப்ட் that everything in the universe vibrates at a specific frequency, while the law of attraction states that things with similar vibrations are drawn to each other, meaning your thoughts and emotions attract experiences and people that match that vibration. Essentially, the law of vibration is the mechanism behind the law of attraction. Okay. So, law of vibration என்ன சொல்லுது? எல்லாமே ஒரு பர்டிகுலர் வைப்ரேஷன்ல, தட் மீன்ஸ் ஃப்ரீக்வன்சில வைப்ரேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுது. லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன சொல்லுது? உங்க தாட்ஸ், எமோஷன்ஸ் எல்லாமே வைப்ரேஷன். அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து அதுக்கு ஈக்குவலண்டான வைப்ரேஷனை அட்ராக்ட் பண்ணுது. ரைட்டா? இப்போ தி கீ பாயிண்ட்ஸ் டு லா ஆஃப் vibration and attraction. See, first one, vibration is the base. Correct. Everything, including your thoughts and emotions, is considered to be vibrating energy, and the law of vibration explains how this energy manifests. அடுத்த point. Attraction is the result. That means, based on your vibrational frequency, the law of attraction dictates what experiences and people you draw into your life. Okay. மூணாவது பாயிண்ட், கீ பாயிண்ட், லைக் அட்ராக்ட்ஸ் லைக். If you are vibrating at a positive frequency, you will attract positive things and vice versa. So like attracts like. Positivity attracts positivity, negativity attracts negativity. That's all. So இப்போ எந்த ஃப்ரீக்வன்சி நீங்க வைப்ரேட் பண்றீங்களோ அந்த ஃப்ரீக்வன்சியை நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஓகே, this means if you are operating in a high frequency level, that is abundance and prosperity, you will attract that same positivity and abundance and prosperity. That's all. So நம்ம மைண்ட் எப்பவுமே அபண்டன்ஸ் நோக்கியே வைப்ரேட் ஆகிட்டே இருக்கணும். ஸோ அபண்டன்ஸ், அபரிமிதம், நம்மகிட்ட அபரிமிதமான மணி இருக்குது, பணம் இருக்குது அப்படின்னு நினைச்சு அதையே அதிலே வைப்ரேட் ஆகிட்டே இருந்தா அந்த சப்கான்சியஸ் மைண்ட் வந்து அதை செய்து கொடுத்துரும். ஓகே, அதே அபண்டன்ஸையும் ப்ராஸ்பரிட்டியும் உனக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதாவது சேம் ஃப்ரீக்வன்சியை அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். இந்த அபண்டன்ஸு, ப்ராஸ்பரிட்டி, அன்பு, பாசம், தாராள மனம், இது எல்லாமே பாசிட்டிவிட்டிஸ். ஸோ இது எல்லாமே ஹையர் ஃப்ரீக்வன்சி லெவல். ரைட்டா? இந்த நெகட்டிவிட்டிஸ், கோபம், பொறாமை, சந்தேகம், தயக்கம், இது எல்லாமே லோ ஃப்ரீக்வன்சியில் ஆப்ரேட் ஆகுது. ஓகே, ஸோ இதுக்கு என்ன மீனிங்? நீ எந்த ஃப்ரீக்வன்சி, உன்னுடைய வைப்ரேஷன் எப்படி இருக்குதோ அதுக்கு ஈக்குவலண்டான வைப்ரேஷனை அட்ராக்ட் பண்ணும். ஸோ அன்பு பாசம் கொடுத்தீங்கன்னா அன்பு பாசம் ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னு அர்த்தம். கோபம், பொறாமை இதெல்லாம் எமிட் பண்ணீங்கன்னா கோபம், பொறாமை தான் ரிஃப்ளெக்ட் ஆகும், ரிட்டர்ன் ஆகும். ங்கிறது தான் லா ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ
லா ஆஃப் வைப்ரேஷன் இஸ் த பேஸ், லா ஆஃப் அட்ராக்ஷன் இஸ் த ரிசல்ட். ஸோ எப்பவுமே பாசிட்டிவிட்டியோட இருக்கணும், பாசிட்டிவிட்டியை டெவலப் பண்ணிட்டு இருக்கணும். அந்த மைண்ட் செட்லேயே இருந்தால் நீங்கள் ஆசைப்படுறது கிடைக்க போகுது. ஓகே, இதுதான் கான்செப்ட். ஸோ பாசிட்டிவிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கு, பாசிட்டிவ் மைண்ட் செட்டை வளர்த்துக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு? அஃபர்மேஷன், பாசிட்டிவ் அஃபர்மேஷன் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ஃபோக்கஸ் வந்து உன்னுடைய ட்ரீமை நோக்கி இருக்கணும். அது வந்து பாசிட்டிவாக இருக்கணும், பாசிட்டிவ் அஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் ட்ரீம் இருக்கணும், கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ். ஓகே, ட்ரீம் இருக்கணும், அதை நோக்கிய உறுதிப்பாடு இருக்கணும். அதில் தட் இஸ் கிளாரிட்டி ஆஃப் தாட்டு. தென் விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், மனசுல அதை பற்றிய பிக்சர்ஸ், இமேஜஸ் விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரிப்பீட்டடா. தட் இஸ் ரிப்பீட்டேஷன். கன்சிஸ்டண்டா அஃபர்மேஷன், விஷுவலைசேஷன் எல்லாமே பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, தென் எக்ஸைட்மெண்ட், தெர் இஸ் அபண்டன்ட் ஃபீலிங். இந்த அஃபர்மேஷன் விஷுவலைசேஷன் பண்ணும்போது உள்ள பேஸ் என்ன இருக்கணும்? எக்ஸைட்மெண்ட் இருக்கணும் பேஸா, அந்த ஃபீலிங் இருக்கணும், எமோஷன்ஸ். ஓகே, அபண்டன்ட் ஃபீலிங் அது இருக்கணும். அப்போதான் அது வந்து அந்த அஃபர்மேஷனுக்கும் விஷுவலைசேஷனுக்கும் எஃபெக்ட் உண்டாகும். நெக்ஸ்ட் ஆக்ஷன். ஸோ ஆக்ஷன்ல இறங்கும்போது தான் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அது வந்து அட்ராக்ட் பண்ணி இழுத்து கொண்டு வரும். ஸோ இதெல்லாம் ரிப்பீட்டேட்டிவா பண்ணிக்கிட்டே இருக்க அந்த அந்த தாட்ஸ், அந்த எமோஷன்ஸுக்கு பவர் அதிகமாகி எஃபெக்ட் மல்டிப்ளை ஆகி உன்னுடைய ட்ரீம்ஸ் வந்து மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டேஜுக்கு வரும். ஓகே, ஸோ இன் திஸ் வே ஒன்லி யூ கேன் அட்ராக்ட் பாசிட்டிவிட்டி. ஓகே, ஃபர்ஸ்ட் டு டெவலப் பாசிட்டிவிட்டி, தென் இட் வில் அட்ராக்ட் பாசிட்டிவிட்டி. தட்ஸ் ஆல். ஸோ இதோட இந்த பதிவை முடிச்சுக்கிடும். வேறொரு பதிவில் வேறொரு விஷயத்தை பார்ப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ், நன்றி.